ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் விமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம், ஃபேமிலி கெட் டுகெதர். அதுக்கு தான் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்க மேரேஜ் போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரப்போது, மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்க அத்தை பசங்களை எல்லாம் மீட் பண்ண போறேன்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் அத்தை பசங்க இல்ல, எனக்கும் அவங்க க்ளோஸ் தான். அதனால எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவுட்ஃபிட் இதுதான், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ஏன் சாரி கட்டலன்னா, சாரி கட்டலன்னு தான் போய் யோசிச்சேன். ஆனா என்ன சாரி கட்டுறதுன்னு தெரியல, எதுக்குமே பிளவுஸ் இருந்த மாதிரி தெரியல. சரி, அதனால வாங்கின சுடிதார் இன்னும் என் சேனல்ல காட்டலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், காட்ட முடியல. பட் இருந்தாலும் சேனல்ல வீடியோ வரும், பாத்துக்கோங்க. பிரியா மகேஷ் ராஜால இங்க பாரு, அந்த சுடிதார் நான் வாங்கிட்டேன் டிபாஸ்ல. 8000 வந்தது அந்த சுடிதார். 8000 வந்தது. 2800 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளவு மிச்சம் பண்ணி வாங்கியிருக்கேன் பாரு, புரியுதா? நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வெயிட்டாகவும், இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து ஹேண்ட் இதுன்னு தெரியல, ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் வாட்ச், அப்புறம் வந்து கம்பல், ப்ளூ கலர் கம்பல், ப்ளூ கலர் நெக்லஸ் அப்படி எல்லாம் போட்டுக்கிறேன். ப்ளூ கலர் செருப்பு மட்டும் தான் இல்ல. சரி, பின்னாடி வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? உன் அவுட்ஃபிட் கட்டலாமா? என்னப்பா வெள்ளையும் சொல்லையுமா வர? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஏன் வெள்ளையும் சொல்லையுமா வரேன்னா, இது புது ஷர்ட். ஸோ எடுத்து ஃபங்க்ஷனுக்கு போறோம், அதனால இப்படியே போகலாம், எதுக்கு நம்ம ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்திட்டேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே, ஸோ அதனால நீட்டாக அந்த மாதிரி ஒயிட்ல போகலாம். ஆஷ் வித் ஒயிட். இது என்ன காம்பினேஷன்? இது நல்லா தான் இருக்குது. இது என்ன காம்பினேஷன்? ஓ, டிவிகே காம்பினேஷன். இப்ப வந்துகிற அவ டிவிகேனோட மொத்த தலை சடனா திருப்புறான். இவன் வரல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட் பாய் எங்க சிட்டுக்குருவி இவன் பேரு. அது என்னது சிட்டுக்குருவி? காலையில சிட்டுக்குருவி வந்தது இல்ல? ஓஹோ, சரி சரி சரி, ஓகே. ஆமா, இன்னைக்கு காலையில குருவி வந்து இவன் பாத்ரூம் உள்ள இருந்துருக்குது. பாத்ரூம்ல போய் கதவு திறந்தா வெளில ஓடுது, பயந்துட்டான் இவன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் சுத்துச்சு, இப்படி இப்படின்லாம் சுத்துச்சு. அப்புறம் எல்லா கதவையும் திறந்து விட்டோம், வெளில ஓடி போச்சு பாவம். அது எப்படி பாத்ரூம் உள்ள வந்தது தெரியல, எப்படி வந்து தெரியல. ஆனா இவரு சிட்டுக்குருவி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கிளம்புவோம். ரொம்ப டைம் ஆச்சு, டிராவலிங்கே 1.5 hours கிட்ட ஆகும். ஆமா ஆமா, நம்ம சீக்கிரம் போய் ரீச் ஆகும். அங்க ரீச் ஆயிட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு, சீக்கிரம் போனாதான் நம்ம கொஞ்ச நேரமாச்சும் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படியே படுத்துனே விளையாண்டுன்னுடா. என்னப்பா வந்து வர அதிகமா சாப்பிட அனுப்பிச்சிட்டாங்க, காலி ஆயிடும்னா. ஆமா, அதுக்குதான் எஸ்தர் கூப்பிட்டதோ. வந்ததும் வராதுமா சாப்பிடறதுக்கு பண்ணுகிற நீனு. என்ன துரத்தி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனா என்ன எல்லாரும் மூட் அவுட் பண்ணிட்டாங்கப்பா. எதுக்கு? என்ன இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கிறேன், என்ன இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கிறேன், வேற என்னதான் போட்டு வருவேன். அப்புறம் ஸ்டெல்லா கேட்டா, இல்லடா நகையெல்லாம் கம்மியா இருக்குது, நேச்சு எல்லா நகையும் படிக்கிறதுக்கு படிக்க போயிருக்குது. என்ன ஓ அப்படியா அப்படின்னு நானே செம்ம டைட்ல இருக்கேன். கம்முன்னு அதை பத்தி பேசாத, மூட் அவுட் பண்ணிச்சுடா உங்க அம்மா வந்ததும். பிரியாணி வரதுக்குள்ள சைட் டிஷ் காலி பண்ணா பிரியாணிக்கு என்னப்பா பண்ணுவேன்? வாங்கிக்கலாம் பாரு, உனக்குதான் பாவம். கோழி அழைச்சிச்சு, கோழி வந்துச்சு, கோழி அழைச்சிச்சு. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. ஆமா, வேற லெவல்ல. அப்படியே லட்டு மாதிரி போச்சு, லட்டு மாதிரி போச்சு. நானே என்னோட பழைய டேஸ்ட் பிரியாணி மாதிரி இருந்தது, செம்மையா இருந்தது. ஆனா மட்டன் பீஸ் தான் போட்டேன், சிக்கன் பீஸ் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, see you, bye 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 all, bye bye பாப்பா, see you, bye. Hey Stella, bye. Tata, bye 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 bye. That's நீ கொஞ்சம் டவுன் பண்ணி நின்னுக்கணும். ஓகே. போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, போ. கூப்பிடுறாங்க, போய் போட்டோ எடுங்க. என்னப்பா அத்தை பசங்க எல்லாம் பாத்துட்டியா? அங்க காது அடைக்குது இல்ல? எல்லாரையும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பிளசண்டா பேச முடியல, ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. ஆர்கெஸ்ட்ரால ஆண்டவர் சாங் மட்டும் தான் போட்டிருக்காங்க, எல்லாமே இங்கிலீஷ் சாங்ஸா இருக்கா, ஒன்னும் புரியலன்னா பரவாயில்ல. இன்னொரு பாயிண்ட் ஹெவியா இருந்தது மியூசிக்லாம். சோ அதனால வந்து நிம்மதியா எதுவுமே பேச முடியல. ஆப்போசிட் பார்ட்டி பேசுறது நம்ம உன்னிப்பு இப்படி வந்து உன்னித்து கவனிச்சு நம்ம ரிப்ளை பண்ணலாம். தலைவலியே வந்துச்சு, கொஞ்ச நேரம் தலைவலி வந்துச்சு. டம்மார் டிமிர் நடிச்சுன்னு இருந்தாங்களா, அதனால ஒண்ணுமே செட் ஆகல.
கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஏதாவது சாங்ஸ் ஒரு 4-5 சாங்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கூட ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்கலாம். பட் என்ன ஜாலியாக தான் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எஸ்தர் பாவம் முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நம்ம 9 மணிக்கு தான் போனோம் இல்லப்பா, 9 o'clock தான் போனோம். அதுக்கு முன்னாடி எஸ்தர் போயிடுச்சு. சரி ஓகே, அடுத்த இதில் எஸ்தரை மீட் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து 10:30 மணிக்கு கிளம்புறோம். 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கே போய் சேருவோம். ஆமா, இதுல மௌலி வேற சாப்பாடு வேற ஆர்டர் போட்டு சாப்பிட்டா பிரியாணி ஆனா வேற லெவல்ல இருந்தது. இங்க நாங்க சாப்பிட்டாச்சு. இந்த பையன் முதல்ல சொல்லியிருக்கணும், அதையும் சொல்லல. 10:30 மணிக்கு நாங்களா கூப்பிடும்போது அங்க போனோன்னு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு டவரே கிடைக்கல. எங்களுக்கு சுத்தமா டவர் கிடைக்கல. அதனால எதுவுமே பேச முடியல எங்களால. உள்ள இருந்து வெளில வந்தோடனே தான் டவரே கிடைச்சது. ஆனா முதல்ல அந்த மாதிரி இல்லையேப்பா. இந்த தடவை என்னன்னு தெரியல, டவரே கிடைக்கல. ரொம்ப ஒஸ்டா இருந்தது, டவரே கிடைக்கல. ஸ்மிதி மேரேஜும் இங்கதான் நடந்தது. அப்பெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லாம இருந்தது. அங்க ஸ்டேவே பண்ணியிருந்தோம்ல, என்னன்னு தெரியல. இன்னைக்கு மட்டும் டவரே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருந்தது. ஜாலியா போய் பேசிட்டு ஜாலியா கிளம்பிட்டோம். நம்ம ஒரு போட்டோ வீடியோ அப்படின்னுட்டு சரி 4 போட்டோ எடுத்து வச்சுப்போம். எங்க வந்தாலும் நம்ம போட்டோவே எடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 போட்டோ எடுத்து வச்சேன். அது நீதான். நாங்களாம் எடுத்துமா கும்பலா அதுக்கா? ஆமா. இப்ப வரும்போது அவ்வளவு அவசரமா ரூமை போட்டு அப்படி நாஸ்தி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து வைக்கும் போது தான் இருக்கும் பாரு. ஆமா, கீழ் ரூமும் டர்ட்டியா தான் இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே என்ன போடுறது அப்படின்னு டிசைட் பண்றதுன்னு தெரியாம அங்கன்னு எல்லாத்தையும் காலையில இருந்து ஒரே வேலை வெளியில சுத்தி இருந்ததுனால டைமே கிடைக்கல. டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் குளிச்சுட்டு டபர்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெஸ் கூட நான் யோசிக்கலப்பா, குளிக்கும் போது தான் யோசிச்சேன் என்ன ட்ரெஸ் போடுவேன். நானும் யோசிக்க, நீனாச்சு அப்ப யோசிச்சேன். நான் என்னடா போடுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. கீழே இருந்து டிரால இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரல. மேல என்ன இருக்குதுன்னு பாத்துக்கலான்னு வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். மேல இருந்தது ஓகே. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் ஷர்ட் கீழே இருக்குது. புது ஷர்ட் புதுசெல்லாம் கீழே வச்சிருக்கேன் நானு. சரி கீழே இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். நானும் எதுவுமே யோசிக்கல என்ன போடலாம் அப்படின்னு. ஆனா வந்த உடனே ஸ்டெல்லா வந்து என்னடா சிம்பிளா வந்துக்கிறேன் அப்படி இப்படின்ச்சு. ரைட் ஓகே. இல்ல காலையில இருந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி வந்து உடனே குளிச்சுட்டு அடுத்த 1/2 மணி நேரத்துல கிளம்பிட்டோம் இல்ல. அடுத்த 1/2 hourல கிளம்பிட்டோம். இங்க இருந்து 1.5 மணி நேரம் டிராவல் தான் வந்தது. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு. ஜாலியா இருந்தது எல்லாத்தையும் பார்த்ததுல. பட் ஆனா நிறைய நேரம் பேச முடியல. ஏன்னா எங்களுக்கு டிராவலே போக 1.5 மணி நேரம், வர 1.5 மணி நேரம்னு காண்டாயிடுச்சு. அதுவும் இல்லாம அங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்னும் தலைவலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால எப்படா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரியே ஆயிருந்துச்சு. இல்லைன்னா கூட அவங்க வீட்டுக்கு கூட போயிருந்துருக்கலாம், வீட்டுக்காவது அங்க போயிருந்துருக்கலாம். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். ஐயோ அது கிளம்புறதுக்கு இன்னும் லேட் ஆகும்பா. அப்படியா? ஆமா. ஓ சரி சரி ஓகே ஓகே ஓகே. அவங்க கிளம்புறதுக்கு லேட் ஆகும். அவங்க வீட்டுக்கு இது தானே, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். அதனாலதான் இப்ப யார் கல்யாணத்துக்கு போயிட்டு தேவி அக்காவோட வீட்டுக்காரோட அண்ணன் பையனுக்கு. அண்ணன் பையனுக்கு. இவர் சித்தப்பா. இவர் சித்தப்பா, தேவிகா சித்தி. சித்தி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்மித்தியோட பாப்பா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது சரியான ரூட்டி அடிச்சிருந்து 3 மாசம் தான் ஆகுது. அது அந்த அதை போய் பாக்குது அப்படி வந்து கட்டணம் மொட்டைன்னு ஸ்மித்தி மாதிரி முட்டைக்கண்ணை போட்டுன்னு. ஸ்மித்தி முட்டைக்கண்ணி, அவங்க அம்மாவும் முட்டைக்கண்ணி தான். முட்டைக்கண்ணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி அதுவும் முட்டைக்கண்ணை வச்சு நீ போட்டு பாக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா காட்ட பயங்கரமா கையை பிடிச்சிச்சு. கையை பிடிச்சிச்சு வரல முறைக்குது. ஏய் போகாதடி, ஏய் போகாதடி அப்படின்ட்டு விடவே இல்லை கைய. நான் பேசுறத ஈன்னு சிரிச்சுன்னு ஜாலியா நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. அப்ப பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு, சரி இந்த மோனை எப்பதான் குழந்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. வருமோ நம்ம வீட்டுக்கு இந்த பாப்பா எப்ப வந்து இதெல்லாம் நம்மள பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுச்சு. ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவை பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருந்தது. இந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்க்கும்போது ஆசையா இருக்குல்ல. குழந்தையாவே இருந்துட்டா நல்லா இருக்கு. கோட்டானாதான் இங்க பேர் எல்லாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நம்ம போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்துடணும். இல்லைன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் போட்டுன்னு எல்லாரும் வெளில போயின்னு வந்துன்னு இருப்பாங்க. அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இன்னைக்கு டே போச்சு. ஏன்னா நீங்க அடிக்கடி எல்லா ரிலேஷன் வீட்டுக்கு அங்க இங்கன்னு சொந்தத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து ஃபங்க்ஷன்லாம் போவீங்க. பட் எங்களுக்கு இங்க சென்னையில இருக்கிறதுனால கொஞ்சம் இவரோட சொந்தங்கள் தான் இதுக்கு, என்னோட சொந்தங்கள் அங்க இருக்கிறதுனால ஃபங்க்ஷன்லாம். ஓ இது பாலா? அதான் நான் என்னது ஏதோ சவுண்டு கேக்குது. வெளியில யாரோ உருட்டுற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துன்னு இருந்தேன். உன் பால் அதான் நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அங்கே இருக்கிறதுனால இங்கே ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டயர்டு சார். ரொம்ப 2-3 நாளாக பயங்கர பெண்ட். காலையில் எழுந்திக்க வேண்டியது, நைட்டு வர வேண்டியது, காலையில் எழுந்திக்க வேண்டியது, நைட் வர வேண்டியது, இப்படியே போய் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. சீக்கிரம் முடிச்சிடணும் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானே டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.